வணக்கம், this is Dr. Keerthana, naturopath and acupuncture specialist. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பெப்டிக் அல்சர். பெப்டிக் அல்சர் அப்படின்னா வயிறில் ஆசிட் ஜாஸ்தியாகிறதுனால ஒரு வயிறு வலி வரும். அடிக்கடி அவங்களுக்கு வயிறு வலி அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்போ ரேபில். அப்போது சாப்பிட்ட உடனே they will feel little better. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து இஸ் ஆல்வேஸ் தேர் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னோன்னா 3 விஷயந்தாங்க. ஹரி, வரி, கரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹரீடு நேச்சர் இருக்கிறவங்களுக்கு பதட்டமாக இருப்பாங்க, இப்போ கடகடான்னு இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இது ஈஸியாக வரக்கூடிய நேச்சர் இருக்கும். அதே மாதிரி வரி, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகிற தன்மை இருக்கிறவங்களுக்கு, அடிக்கடி ஒரு கோவப்படுற நேச்சர் இருக்கவங்களுக்கெல்லாம் ஆசிட் செக்ரீஷன் வயிறில் ஜாஸ்தி வரதுனால வயிறு புண்ணாயிடும். அதே போல் கறி அப்படின்னு சொல்லுவோம். நல்ல மசாலாவாக காரமாக நல்ல இஞ்சி சுக்கெல்லாம் போட்டு நல்ல காரத்தன்மையோடு சாப்பிட்ற நேச்சர் இருக்கவங்க வெறும் அசிடிக்காக மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆல்கலைன் ஃபுட் இல்லாததுனால அந்த ஆசிட் செக்ரீஷனை ஜாஸ்தி பண்ணி திருப்பி வயிறு வந்து ஈஸியாக புண்ணாயிடும். ஸோ இந்த 3 காரணங்கள் தான் மெயினான காரணம். இது இல்லாமல் லாங் டேர்மாக ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறவங்க, அப்புறம் ஸ்ட்ராங் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும்போது வயிறு வந்து ஈஸியாக புண்ணார நேச்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறில் அப்பர் ஆபில் ஒரு வலி இருக்குது, அது சாப்பிட்ட உடனே செட்டில் ஆகுது, ப்ளஸ் அந்த எரிச்சல் வந்து உள்ள ஒரு சின்ன கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி, வயிறு ப்ளோட் ஆன மாதிரி ஒரு ஃபீலு, இதெல்லாம் வந்து காமனாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட் இஸ் அவர் டயட். கரெக்டான டயட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆசிடை நல்லா கண்ட்ரோல் கொண்டு வந்து நல்ல டயட் மூலமாக அந்த புண்ணையும் ஆற்றுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ டயட் அப்படின்னு சொல்லும்போது வெறும் நம்ம வந்து ஒரு ஆன்டாசிட் மட்டும் போட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த ரூட் கரெக்ஷன் நடக்காது, வெறும் ஆசிடை மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அப்போது அந்த கரெக்டான டயட் வச்சு இது ரெண்டுத்தையுமே செய்ய முடியும். ஸோ என்ன செய்யணும், என்ன மாதிரி டயட் எடுக்கணும்? வெள்ளை பூசணி சாறு ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒயிட் பம்கின் ஜூஸ் எடுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த அல்சர் வந்து வர நேச்சரும் குறைஞ்சி போயிடும், அந்த வந்ததுனால வந்த புண்ணும் ஆற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து சாலடாவோ இல்லை ரைத்தாவாவோ இல்லைனா வந்து துருவிட்டு லேசாக அது மேலே ஏதாவது டாப்பிங்ஸாவோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வெள்ளை பூசணியை அவங்க த்ரூ அவுட் த டே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாரம் எடுத்துகிட்டு வந்தாலே போதும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். அது கூடவே வந்து ரா கேபேஜ் ஜூஸ், இது அது கூட புதினா ஜூஸ், இதிலெல்லாம் வந்து அசுலின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த புண்ணை ஆற்றுற தன்மை இருக்குது, அது கூட ஆசிட் செக்ரீஷனையும் குறைக்கும். அப்புறம் முள்ளங்கி, மஸ்க்மெலன், இதிலெல்லாம் வந்து கேஃபிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது. இந்த ஆசிட் வந்து உள்ளே போகும்போது ஆல்கலைனிட்டி இம்ப்ரூவ் பண்ணி அந்த ஆசிட் தன்மையை குறைக்கும். இதெல்லாம் இல்லாமல் வாழைப்பழம் ரொம்ப சிம்பிளானது, அதே மாதிரி சில்லுன்னு இருக்க பால், இதெல்லாமும் வந்து ஆசிட் செக்ரீஷனை குயிக்காக குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வந்த புண்ணை எப்படி ஆற்றுறது அப்படின்னா, இதுக்கு துவர்ப்பு நம்மளுடைய உணவில் எடுத்துக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்க மாதிரி மாதுளம் பழத்தோட தோலை கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து கூட குடிக்கலாம். அதே மாதிரி பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது லைட் பேபி பிங்க்கில் இருக்கிற அந்த ரோஸ் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த ரோஸை வந்து தண்ணியில் டிகாஷன் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டே வந்தாலும் அந்த துவர்ப்பு தன்மை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம அந்த வயிறில் இருந்த புண்ணெல்லாம் ஆற்றிடும். அப்போ அந்த வலி வரதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைஞ்சி போயிடும். இது கூட வந்து கொஞ்சம் வாழைப்பூ, அப்புறம் துவர்ப்புன்னு சொல்லும் போது நல்லா காயாக இருக்க கோவா, நெல்லிக்காய், அத்திப்பழம், அத்திக்காய், இதெல்லாம் நிறையா எடுத்துகிட்டு வந்தால் ஹீலிங்க்கு வந்து ரொம்ப எய்ட் பண்ணும். இந்த மாதிரி டயட் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக எந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இளநீ கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. யூஸ்வலாக வயிறு வலிக்குதுன்னொன்னே இளநியே குடிப்பாங்க. இது இன்னும் அந்த புண்ணை வேர்சன் பண்ணுறதுக்கு தான் இட் வில் ஹெல்ப். ஸோ யூ ஹேவ் டு அவாய்ட் டெண்டர் கோகனட். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா டீ, காஃபி அடிக்கடி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க அதை கம்மி பண்ணிக்கிறோம், இல்லை முடிஞ்சால் அவாய்ட் பண்ணினாலும் இட் இஸ் பெட்டர். ஏன்னா இதெல்லாம் ஆசிட் செக்ரீஷனை ஜாஸ்தி பண்ணும். அப்புறம் இஞ்சி, சுக்கு, மிளகு இதெல்லாம் அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது அகெயின் இட் வில் ஹெல்ப் யூ. அப்போது நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு குவெஸ்டின் வரும். முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்ஜையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லை ரொம்ப பிளாண்டாக குக் பண்ணி அப்படி சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ டயட்டுன்ற போது இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி டைம்லி ஃபுட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். அதை ஹீல் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு தடவை அடிக்கடி ஏதாவது சாப்பிட்டுட்டே வந்தால் கூட இட் இஸ் பெட்டர். இது கூட வந்து ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணிடக்கூடாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணி நைட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாம். அந்த டைமுக்கு கொடுக்கல அப்படின்னாலே ஆசிட் ஜாஸ்தியாகி மறுபடி புண்ணாகிற தன்மை வந்துடும்.
ஸோ டயட்டை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு இது கூட அதை ஹீல் பண்ணக்கூடிய ஆசனாஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். எதுக்கு ஆசனாஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணன்றதுனால நல்ல மூச்சு பயிற்சி, கொஞ்சம் ரிலாக்ஸேட்டிவ் ஆசனாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஷவாசன், ஜஸ்திகாசன், மக்கராசன் இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்னால் இந்த அல்சர் வந்தது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க வந்து இந்த இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை பெட்டர் ஆக்கிறதுக்கு சோலார் பிளெக்ஸஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து யோக நித்ரா நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ கான்ஷியஸாக அவங்களோட ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூடவே ஹீலிங் பிராணாயாம்னு சொல்லக்கூடிய பிரம்மரி, அப்புறம் கூலிங் பிராணாயாம்னு சொல்லக்கூடிய ஷீத்தலி, ஷித்கரி இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்க ஆசிட் செக்ரீஷனை நல்லா குறைச்சி கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே ரொம்ப எவிடெண்ட்டாக இதிலேருந்து வெளியே வரதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த சிம்பிள் நேச்சுரல் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ஐ திங்க் இந்த அல்சர் இருக்கிறவங்க இதிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ நன்றி, வணக்கம்.